வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அம்மாவின் முத்தங்கள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அம்மா, உங்ககிட்ட பேசணுமா? ஜெகன், நிஜமாவாடா? என்னடா பேசணும்? சொல்லுப்பா. நான் சொல்றத யோசிச்சு பாத்தியா? உன் நன்மைக்கு தான் அம்மா சொல்றேன்னு புரிஞ்சுண்டியா? கண்ணா, பேசுடா, பேசுப்பா. உண்மையான ஆதங்கத்துடன் மகனிடம் பரிதவித்துக் கொண்டு பேசினாள் பாகீரதி. அம்மா, உன்னோட பேர குழந்தைகளுக்கு ஒரு அம்மாவை தேடுமா, சீக்கிரம் கொண்டு வாமா சொல்லிவிட்டு அம்மாவின் சந்தோஷ முகத்தை பார்த்த பின்பு மேலே பேசாமல் வெளியே சென்று விட்டான் ஜெகன். பாகீரதி சின்ன பெண்ணாக மாறித்தான் போனாள். நடையில் ஒரு துள்ளலுடன் நாராயணன் முன் நின்றாள். என்னங்க, நம்ம ஜெகன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டான். சீக்கிரமே பொண்ணு பாருமான்னு சொல்லிட்டான். எனக்கு கையும் ஓடலே காலும் ஓடலே. முதல்ல உங்க சித்தி பொண்ணு அபயத்துக்கு லெட்டர் போடுங்க. அவ பொண்ணு +2 படிச்சிருக்கு. மேல படிக்கவும் வைக்காம கல்யாணமும் கட்ட வழி இல்லாம வயசு பொண்ணை கன்னியாகுமரியா நிக்க வச்சிருக்காங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ, பொண்ணை கூட்டிக்கிட்டு அவங்கள வர சொல்லுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். உடனே இதை செய்யுங்க சொல்ற. முருகா, எல்லாம் நல்லபடியா முடியணும்பா. கன்னத்தில் படபடவென போட்டு கொண்டபடி மனதில் நினைத்த முருகனை கும்பிட்டாள். நின்ற இடத்தில் நின்றபடி. நாராயணனின் மனம் வெதும்பியது. ச்சே, இவளும் ஒரு பெண்ணா இருந்து கொண்டு எப்படி ஒரு பெண்ணை அறவே ஒதுக்கி இன்னொரு பெண்ணை தன் மகனுக்காக தேட முடிகிறது? எப்படி குற்ற உணர்ச்சியே இல்லாமல் கடவுளை வேறு துணைக்கு அழைக்க முடிகிறது? பாவம் ராதா எங்கு அலைகிறாளோ, எப்படி இருக்கிறாளோ? பெண்ணே, நான் உன்னை மனமாற ஆசீர்வதிக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் எந்த உதவி கேட்டாலும் எல்லாரும் உனக்கு துணையாக நல்லதே செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ராதா. எங்கே இருந்தாலும் நீ கஷ்டப்படாமல் நல்லா இருக்கணுமா ராதா? முருகா, ராதாவுக்கு எப்போதும் எந்த நிலையிலும் நீதானப்பா பக்க பலமாக இருக்க வேண்டும். மனதில் நினைத்த முருகனை இருந்த இடத்தில் இருந்தபடியே கண்களை மூடியபடி நெஞ்சுருக வேண்டினார் நாராயணன். மாலை ரமேஷ் ஸ்கூலில் இருந்து வந்தவுடன் பாகீரதி புது அம்மா இனி அவனுக்கு வந்து எல்லாம் செய்வாள் என டிஃபனோடு கூறிய போது புரியாமல் விழித்தான். சாப்பிட்டு தாத்தாவிடம் ஓடினான் குழந்தை. ஐஸ்வர்யாவையும் ரமேஷையும் கூட்டிக் கொண்டு கோவிலுக்கு போனார் நாராயணன். தாத்தா தாத்தா, உங்களை ஒண்ணு கேட்கணுமே. ரமேஷ், முதல்ல சாமியை கும்பிடலாம், அப்புறமா தோ அந்த புன்ன மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு பேசலாம், வாப்பா. கோவிலில் அத்தனை பிரகாரங்களையும் சுற்றிவிட்டு புன்னை மரத்தடியில் உட்கார ஐஸ்வர்யா மண்ணில் அலைந்து கொண்டிருந்தது. தாத்தா, புது அம்மா வரப்போறாங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அப்ப அப்ப இதை முதலிலேயே எதிர்பார்த்திருந்த நாராயணன் அந்த பிஞ்சு மனதில் நல்லதையே பதிக்க முயன்றார். தான் யோசித்து வைத்தவைகளை மெதுவாக பேச ஆரம்பித்தார். ரமேஷ், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அனுப்பிச்சிட்டோம் தானே, அதனால. தாத்தா தாத்தா, அம்மா நல்லா தானே இருந்தாங்க. அப்பாவும் பாட்டியுமா தானே விரட்டி விட்டுட்டாங்க. கப் என்ற குரல் வளையை யாரோ நிறுத்திவிட்டது போலாகி மேலே பேச்சு வர மறுத்த அதே வினாடியில் அந்த நெரிசலில் இருந்து தன்னை பலவந்தமாக விடுவித்துக் கொண்டு ரமேஷை சமாதானப்படுத்தும் அளவில் பேசினார். ரமேஷ், அம்மாவுக்கு உடம்புதான்ப்பா சரியில்லை. அதனாலதான் பாட்டியும் அப்பாவும் அப்படி செஞ்சாங்க. இல்லைன்னா அப்பா அப்படி செய்வாரா ரமேஷ்? ஐசு பாப்பாவும் நீயும் சின்னவங்க. உங்களை பார்த்துக்க பாட்டியால முடியல. கோபம் வருது. அதனால உங்களுக்கு அம்மா வேணும் தானே? ஆமாம் தாத்தா, வேணும் தாத்தா. எங்க அம்மாவே வேணும் தாத்தா. புது அம்மா வேணாம் தாத்தா. ரமேஷ், நீ இப்படி அடம் பிடிச்சியானா புது அம்மா உன்னை பார்த்துக்க மாட்டாங்க. தங்கச்சி பாப்பாவை மட்டும்தான் பார்த்துப்பாங்க. தாத்தா, இனிமே எங்க அம்மாவை பார்க்கவே முடியாதா தாத்தா? ரமேஷின் இந்த கேள்வி நாராயணனின் இதயத்தை கசக்கி பிழிந்து ரத்தம் சொட்ட வைத்தது.
ரமேஷ், இப்ப வர அம்மாவும் உங்க அம்மாதான் கண்ணா. நீ ஏன் இப்படி பேசுற? தாத்தா, இந்த பாட்டிக்கு பதிலா வேற ஒரு பாட்டி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க தாத்தா? சிவந்து போன முகத்துடன் கோபமாக கேட்கும் பேரனுக்கு பதில் சொல்ல தெரியாமல் விழித்தார் நாராயணன். தலை குனிந்து பேசாமல் மௌனமானார். தாத்தா தாத்தா, பேசுங்க தாத்தா. என் மேல கோவமா தாத்தா? சரி தாத்தா, புது அம்மாவே வரட்டும், பரவாயில்ல. ஐசு பாப்பாவுக்கு கண்டிப்பா அம்மா வேணும் தாத்தா, இல்லையா? புது அம்மா வந்துட்டு போகட்டும். ஆனா தாத்தா, எனக்கு பிடிச்சிருந்தாத்தான் அம்மான்னு கூப்பிடுவேன், இல்லைன்னா கூப்பிடவே மாட்டேன். என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா தாத்தா? சரி என்பது போல தலையை மட்டும் மாட்டிவிட்டு விக்கித்து உட்கார்ந்திருந்தார் நாராயணன். தாத்தா தாத்தா, எனக்கு எனக்கு மேலே சொல்ல முடியாமல் அழுகை முட்டி விசும்பினான் ரமேஷ். சொல்லுடா கண்ணா, என்ன வேணும் சொல்லு. புது அம்மா வரப்போறாங்க, அப்பாவும் சந்தோஷமா இருப்பாங்க. இதை தவிர இன்னும் என்ன வேணும்ப்பா? சொல்லு கண்ணா, சொல்லுடா. தாத்தாவையே தீர்க்கமாக பார்த்தான் ரமேஷ். உறுதியோடு கூறினான். தாத்தா, எனக்கு நானும் அம்மாவுமா இருக்கிற போட்டோ வேணும். எனக்கே எனக்குன்னு தரணும். நான் அந்த போட்டோவை எத்தனை நாளானாலும் வச்சுப்பேன். ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுப்பேன் தாத்தா. நீங்க போட்டோ என்கிட்ட கொடுத்ததை பத்தி யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கும் தெரியாம பத்திரமா வச்சுப்பேன் தாத்தா. எனக்கு தரீங்களா தாத்தா? ப்ளீஸ் தாத்தா, ப்ளீஸ். ரமேஷ் வளர்ந்து ஓரளவுக்கு புரிந்து கொண்டவனாயிருக்கிறான். எப்படியோ புது அம்மாவையும் ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளும் மனநிலையிலும் இருக்கிறான். பாவம் குழந்தை, போட்டோ தானே கேட்கிறான். ஒருவருக்கும் தெரியாமல் வைத்துக் கொள்கிறேன் என்கிறான். கொடுத்து விட்டால் போகிறது. கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். பிறகு சரியாகி விடுவான். தாத்தா. மன ஓட்டம் தடைபட அவனை பார்த்து மென்மையாக சிரித்தார் நாராயணன். ரமேஷ் குட்டி, உனக்கு அம்மாவோட போட்டோ தானே வேணும்? கண்டிப்பா தரேன். இதுக்கு போய் அழலாமா கண்ணா? 2 நாள்ல கண்டிப்பா தரம்பா, சரியா? இப்ப வீட்டுக்கு போலாமா ரமேஷ்? தாத்தாவின் கன்னத்தில் முத்தம் தந்து தேங்க்ஸ் தாத்தா என்று சந்தோஷத்துடன் கூறினான் ரமேஷ். நிமிடத்தில் 1 வருஷம் பறந்தோடி விட்டது. இன்று போலிருக்கிறது அவள் பாண்டிச்சேரிக்கு வந்தது. ஆனாலும் எத்தனை சீக்கிரம் உருண்டு ஓடிப்போகிறது. தோட்டத்தில் உள்ள பூக்களை பறித்து அன்னையின் படத்திற்கு முன் தட்டில் அடுக்க, பூக்கள் வாடாமல் இருக்க நீர் ஊற்றி அழகுற வைத்தாள் ராதா. நறுமணம் கமழும் ஊதுபத்தியை ஏற்றி வீட்டில் உள்ள அத்தனை படங்களின் மேலும் அந்த நறுமண புகை படும்படி காட்டினாள். அங்கிருந்த ஸ்டாண்டில் பொருத்திவிட்டு தியானத்தில் அமர்ந்தாள். அங்கிருந்த சுவர் கடிகாரம் சரியாக 1/2 மணி நேரம் கழித்து அடித்தவுடன் தியானம் கலைய குனிந்து வணங்கினாள் ராதா. அவள் இப்போது இருப்பது லலிதா வீட்டில்தான். அன்னைதான் அவள் வாழ்வில் எத்தனை மாற்றங்களை வசந்தமாக அள்ளி அள்ளி தந்துவிட்டார். நினைக்க நினைக்க மனம் புல்லரித்தது, புலங்காகிதம் அடைந்தது. லேடி டாக்டரிடம் செக்கப்புக்கு போய் டிஎன்சி செய்து கொண்டாயிற்று. அவள் எழுதி தந்த மருந்து மாத்திரைகளை வேளை தவறாமல் சாப்பிட்டாயிற்று. 10 நாட்களில் அவள் சரீரத்தின் உபாதைகள் பூராவும் குறைந்து அவளுக்கு நேர்ந்த கேட்டினால் வரவிருந்த கேடுகளும் தவிர்க்கப்பட்டு ஒரு புதிய ராதாவாக புத்துணர்வுடன் எழுந்தாள். அது மட்டுமா, சாரங்கனுக்கு அவன் கம்பெனியில் 2 வருடங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அங்கேயே பெரிய பெரிய கம்பெனிகளில் 6 மாதம் இவ்வேலைகளை கற்று தேர்ந்து வர வேண்டும். லலிதாவையும் கூட அழைத்து போகிறான். கோடை விடுமுறையில் மட்டும் குழந்தைகள் இருவரும் அவர்களோடு சேர்ந்திருக்கலாம் என தீர்மானித்தார்கள். மற்ற விடுமுறையில் ராதா அவர்களை கவனித்து கொள்ளட்டும் எனவும், ராதா அவர்கள் வீட்டிலேயே இருப்பதென்றும், வீட்டையும் குழந்தைகளையும் கவனிக்கவும் அவளுக்கு சம்பளம் என தீர்மானிக்கப்பட்டு பேங்கில் பணம் போட்டார்கள். ராதா, நீ இங்கு வந்து சேர்ந்தது எங்களுக்கு அன்னை செய்த நன்மைன்னு தான் நினைக்கிறோம் ராதா. இத்தனை நாட்கள் இல்லாம இப்ப தொடர்ந்து 2 வருஷத்துக்கு வெளிநாட்டு வேலை வந்தது ஆச்சரியமா இருக்கு ராதா. நீ இல்லனா நாங்க பல விதங்கள்ல குழப்பமா இருந்திருப்போம். இப்போ எந்த விதமான யோசனையோ குழப்பமோ இல்லாம நிம்மதியா கிளம்புறமே, அதுக்கு காரணம் நீதான் ராதா. அவருக்கும் எனக்கும் வந்து உதவற அளவுக்கு உறவினர்களோட நிலை இல்லை.
அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை அது போல அவங்களை கட்டுப்படுத்தி இருக்கு. எல்லாரும் நல்லவங்க தான், ஆனாலும் அவங்களால இயலாத நிலை. அதை தெரிஞ்சுண்டே நாம அவங்களை உதவி கேட்கறது சரின்னு தோணல ராதா. அதுவும் 2 வருஷங்கிறது ஒரு நீண்ட காலம் இல்லையா? அதனாலதான் அன்னையே உன்னை கொண்டு வந்து எங்க கிட்ட சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்னோட பசங்க 2 பேருமே இன்னும் 4 நாள்ல வராங்க. 1 வாரம் அவங்களுக்கு லீவு. எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றது போல உன்னோட அவங்க பழகவும் அவங்கள பத்தி நீ புரிஞ்சுக்கவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானா அமைஞ்சு போச்சு ராதா. உனக்கு விருப்பம்தானே ராதா? லல்லி, என்ன கேள்வி கேட்கிற? எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உடனடியா செய்ய கிடைச்சிருக்கேன்னு அவ்வளவு சந்தோஷப்படுறேன் லில்லி. லல்லி, எனக்கும் உன் குழந்தைகளால மனசுக்கு உற்சாகம் ஏற்படுமா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சதா? புரிஞ்சது, நல்லாவே புரிஞ்சது ராதா. நம்ம 2 பேருக்குமே பரஸ்பரம் ஒரு நல்ல சந்தர்ப்பமா அமைஞ்சு போச்சு. நீ தினமும் இந்த பூவையெல்லாம் பறிச்சு அடுக்கி தியானம் பண்ணு. ஆசிரமத்துக்கு போயிட்டு வா. அங்க நடக்கிற குரூப் மெடிடேஷன்லையும் கலந்துக்கோ. எல்லாம் நன்மையாகவே முடியும் ராதா. பேச்சுக்களை விதவிதமா இருவரும் பேசி கணேஷ் குமரேஷ் இருவரும் ராதாவிடம் மிகவும் ஒட்டி போக நிம்மதியாக லலிதா வெளிநாடு புறப்பட்டு சென்றாள். வீட்டில் வேலைக்காரியை வேண்டாம் என கூறிவிட்டாள் ராதா. லல்லி ஒருத்தியாக இருக்க போகும். எனக்கு பொழுது போகிறது தான் எப்படியாம். வீட்டையும் தோட்டத்தையும் சுத்தமா வச்சுக்கிறது எனக்கு எப்போதுமே ரொம்பவும் பிடித்தமான வேலை லல்லி. நீ இதற்கெல்லாம் கவலைப்படாதே. நான் என்ன பார்த்துக்கிறேன். உடம்புக்கு ஏதானும் வந்ததுன்னு வச்சுக்கோ, இருக்கவே இருக்கா நம்ம டாக்டர் அமிர்தவல்லி. டோன்ட் வரி லல்லி. வேலை செய்யறதுனால என்னோட மனசுக்கும் தெம்பு வரும் லல்லி. நீ வரதுக்குள்ள இந்த தோட்டத்தை இன்னும் செழிப்பா நல்லா ஆக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு வெறியே ஏற்பட்டு போச்சுமா. அதனால இப்ப நீ நன்னா வச்சுக்கலைன்னு சொல்லல. டோன்ட் பி சில்லி ராதா. நமக்குள்ள இந்த மாதிரி பேச்சுக்களே வேண்டாம். சரி, உன்னிஷ்டம். ஆனா ஒரு விஷயம், உன்னால எப்ப முடியலைனாலும் ஆள வச்சுக்கோ. பேங்க்ல பணம் இருக்கு. வேண்டியதை எடுத்து செலவழி. தயக்கமே வேண்டாம். புரிஞ்சதா? ராதா, நானும் லலிதாவும் அடிக்கடி போன்ல பேசுறோம். பசங்களும் பேசுவாங்க. எந்த சங்கடமோ கஷ்டமோ வந்தாலும் எங்க கிட்ட சொல்ல தயங்காதீங்க. அன்னை உங்களுக்கு துணையா இருப்பார். வரட்டுமா? ஏர்போர்ட்டில் ராதாவும் சாரங்கனும் சென்ற பிறகு கணேஷும் குமரேஷும் இவளுடைய இரு பக்கமும் கையை பிடித்து கொண்டு குதித்து பேசியபடியே வந்தார்கள். புதுசு என்கிற தயக்கம் இல்லாமல் நன்கு பழகிய அந்த குழந்தைகளை பார்த்தபோது சந்தோஷம் ஒரு புறமும் தன்னுடைய குழந்தைகளின் நினைவு ஒரு புறமும் இயல்பாக அவளுள் எழுந்தது. வீட்டுக்கு வந்த பின் அவளுக்கு இருபுறமும் அவர்கள் இருவரும் படுத்துக்கொண்டு காலை தூக்கி போட்டார்கள். கையால் கழுத்தை கட்டி கொண்டார்கள். என் புறம் திரும்புங்க, என் புறம் திரும்புங்க என்று அவள் முகத்தை மாற்றி மாற்றி தங்கள் பக்கமாக திருப்பினார்கள். பிறகு தாங்களாகவே அயர்ந்து தூங்கி போனார்கள். அவர்கள் இருவரின் அழைப்பில் தன் குழந்தைகளின் அழைப்பாக எண்ணி ராதாவும் தூக்கத்தை தொட்டாள். அம்மாவுடன் அவனும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட சமீபத்திய புகைப்படம். அதில் அம்மாதான் எத்தனை அழகாக சிரித்து கொண்டிருக்கிறாள். பா, அம்மாவுடைய கண்கள் தான் எவ்வளோ பெருசு. பட்டாம்பூச்சி போல எப்படி படபடக்கும். அம்மா, எங்கம்மா இருக்க? என்னைக்காவது என்ன பார்க்க வருவியாமா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குமா? அம்மா, நீ சாப்பிட்டியாமா? யாருமா உனக்கு சாப்பாடு தராங்க? எங்கம்மா நீ தூங்குற? ஐசு பாப்பா உன்னை தேடி தேடி அழறதுமா. அம்மா, பாட்டி அப்பாவுக்கு கல்யாணம் செய்ய போறாங்களாம். எங்க 2 பேரையும் பார்த்துக்க புது அம்மா வராங்களாம். ஏமா, நீ பழசான, நீயும் புதுசாவே இருந்திருக்கலாமே. உனக்கு என்ன வியாதிமா உடம்புக்கு? டாக்டரால சரி பண்ண முடியலையா? அம்மா, ஐயோ, யாரோ வர மாதிரி இருக்கு. நாளைக்கு பேசுறம்மா. டாட்டா, பை பை. அம்மாவின் படத்தின் மேல் தன் இதழை வைத்து முத்தம் பதித்தான் ரமேஷ். சட்டென்று அந்த புகைப்படத்தை தன் ஸ்கூல் பேக்கினுள் ஒளித்து வைத்தான். ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு படிப்பது போன்று பாசாங்கு செய்தான். வந்தது அவன் அப்பா ஜெகநாதன் தான். என்னடா ரமேஷ், ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? தெரியலனா கேளு, சொல்லித்தர.
எனக்கே எல்லாம் தெரிஞ்சுடுத்து. எப்பவோ ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. வெடுக்கென்று பதில் கூறினான் ரமேஷ். ஏனோ அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அம்மாவை வெளியே தள்ளி கதவை சாத்திய காட்சியே அவள் கண்முன் வந்தது. ஜகனுக்கும் வரும் புதியவளிடம் இவன் ஒழுங்காகவே நடக்க வேண்டுமே என்கிற சிந்தனையில் அதிகம் கோபிக்காமல், கோபம் வந்தபோதும் அதை கஷ்டப்பட்டு அடக்கி சிரித்தபடி பேசி தட்டி கொடுத்து கொஞ்சுவதை வழக்கமாக்கிக் கொண்டான். அதுவும் இன்னும் 2 நாட்களில் அபயமும் அவள் மகளும் வரப்போகிறார்கள். அதனால் செல்லத்தை கொஞ்சம் கூடுதலாகவே காண்பித்தான் ஜகன். பள்ளியில் இருந்து திரும்பிய ரமேஷுக்கு வீட்டின் சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தது. ஆண்களும் பெண்களுமாக அதிகம் பேரின் நடமாட்டம் காணப்பட்டது. வாசனை பூக்களின் மணமும் பலகாரங்களின் மணமும் அவன் மூக்கை துளைத்தது. என்றும் இல்லாத அதிகபட்சமான அன்புடன் பாட்டி பாகீரதி ஐஸ்வர்யாவை இடுப்பில் தூக்கி கொண்டு ஒரு பக்கமாக சாய்ந்தபடி வேக வேகமாய் வாயெல்லாம் பல்லாக இவன் அருகில் ஓடி வந்தாள். ரமேஷ் கண்ணா, உன்னோட புது அம்மா வரப்போறாங்க. அந்த ரூம்ல இருக்காங்க, போய் பாருடா. பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு, அதையெல்லாம் சாப்பிட்டுடுப்பா. போ, முதல்ல பைய வச்சுட்டு கை கால் அலம்பிண்டு வாடா பயலே. விருட்டென்று ஒரு சுணக்கம் அவனுள் ஏற்பட்டது. சொன்ன பாட்டியையே தீர்க்கமாக பார்த்தான். ஸ்கூல் பேக்கை வைத்துவிட்டு பாட்டி சொன்ன ரூமை பார்த்தான். எந்த விதமான பரபரப்புமின்றி அந்த அறையினுள் நுழைந்தான். 4-5 பேருடன் சிரித்து பேசியபடி இருந்த நடுநாயகமாய் அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்தான். மறுகணமே வெளியே வந்து விட்டான். மனதில் எதுவுமே தோன்றாமல் அழுகை மட்டும் வந்தது. அடக்கி கொண்டான். ஆசையோடு வடை மைசூர் பாகை தட்டில் வைத்து கொண்டான். பாதி சாப்பிடும் போதே அவனையும் அறியாமல் குமட்டி கொண்டு வந்தது. தட்டை அப்படியே வைத்துவிட்டு எழுந்து விட்டான். சிறுவனான அவனுடைய உணர்வுகளை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பாவுக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாண வீட்டில் இவனை கை காட்டி காட்டி அத்தனை பேரும் குசுகுசுத்தார்கள். ஐஸ்வர்யாவை கொஞ்சினார்கள். ஏண்டா, உன்னோட புது அம்மா அழகா இருக்காங்களா? ரமேஷு, நீ அம்மான்னு கூப்பிடுவியா சித்தின்னு கூப்பிடுவியா? நல்லா படிக்கணும்டா கண்ணா, அப்பதான் உனக்குன்னு நல்ல எதிர்காலம் உண்டுப்பா. சில பேர் கொழுப்புடன் நக்கலாகவும் சில பேர் உண்மையான ஆதங்கத்துடனும் கேட்டது எதுவுமே அந்த சிறுவனுக்கு புரியவில்லைதான். ஆனாலும் தான் எதையோ இழந்தது போல உணர்ந்தான். எதை இழந்தோம் என்று மட்டும் புரியவில்லை. அன்றிரவு அவனையும் ஐஸ்வர்யாவையும் தாத்தாவும் பாட்டியுமாக தங்களுடன் அழைத்து படுக்க வைத்து கொண்டார்கள். ஏன் நான் அப்பாவோட படுக்க கூடாது? புது அம்மா வந்தவுடன் கேட்க வேண்டாம், நாளைக்கு பார்க்கலாம். மனதில் கேள்விகள் ஒவ்வொன்றா எழ எழ சங்கடம் ஏற்பட்டது. தூக்கம் வராமல் புரண்டான். ரமேஷின் தவிப்பை பார்த்த தாத்தா அவனை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு அவன் தலையையும் முதுகையும் தடவி கொடுத்தார். அவன் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டார். தூங்கு கண்ணா, தூங்குப்பா என்று மெல்லிய குரலில் ஆதரவோடு கூறி போர்வையை போர்த்தினார். தாத்தா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா, விசும்பினான் ரமேஷ். எதுக்குடா ரமேஷ் பயம்? ச்சே, நீ ஒரு ஆண் பிள்ளை, பயப்படலாமா? எதுக்குப்பா பயம்? உனக்கு இந்த வீட்டில் உங்கூட இருக்க நான், பாட்டி, அம்மா, அப்பா எல்லாரும் இருக்காங்களே. அப்புறமா எதுக்காக பயப்படுற? அசடு, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான நாள் தெரியுமா? இன்னிலிருந்து உன்னை பார்த்துக்க ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க. அதுக்காக நீ சந்தோஷப்படணுமே தவிர பயப்படக்கூடாதுப்பா. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுத்து, தூங்குப்பா. ஒரு வழியாய் தூங்கினான் ரமேஷ். நாராயணனுக்கு இப்போது தூக்கம் கலைந்து போனது. ரமேஷ் இந்த புதிய உறவை, புதிய வரவை நல்லபடியாக ஏற்க வேண்டுமே என்று. ரமேஷுக்கு அந்த போட்டோவை கொடுத்திருக்க கூடாதோ? தப்பு செய்து விட்டேனோ? ஏதோ ஒரு மனவெழ்ச்சியில் செஞ்சது ஏடா கூடமாகி விடுமோ? ஜகன் எல்லோ போட்டோக்களையும் எரிக்கப் போனதை தடுத்திருக்க கூடாதோ? ஏன் அதை தடுத்து என் பீரோவில் வைத்து கொண்டே? நான் செய்தது சரியா? தவறாக எதுவானாலும் கடவுளே, இந்த பிஞ்சு உள்ளத்தை குழப்பாதே, அது போதும் எனக்கு. எண்ண கூட்டங்களின் புரளலில் சலித்து தூங்கி போனார் நாராயணன். லலிதாவிடமிருந்து போன்
ராதாவையும் அந்த கோடை விடுமுறையில் குழந்தைகளுடன் வர சொல்லி கட்டாயப்படுத்தினாள். ஆனால் ராதா மறுத்துவிட்டாள். லல்லி, உங்களோட அன்பு எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா கிடைச்சிருக்கு. அந்த பொக்கிஷத்தை என்னைக்கும் நான் பாதுகாப்பா வச்சிருக்கணுமா வேண்டாமா? நீ இத்தனை ஆசையா கூப்பிடுறையே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் லல்லி. நான் வர மறுக்கிறதை தப்பா எடுத்துக்காதே. எனக்கு இப்போ மனம் உவந்த சிநேகிதி யார் தெரியுமா லல்லி? அன்னைதான். அதனால் ஒரு நாள் கூட என்னால் ஆசிரமம் போகாம இருக்க முடியாது. ஆசிரமத்தில் சமாதியில் தலை வைத்து என் அத்தனை உணர்வுகளையும் அன்னையுடன் பேசி சொல்லி விடுவேன். ஒரு நாள் பேசாவிட்டாலும் மனது துடித்து விடுகிறது. ப்ளீஸ் லல்லி, தப்பா நினைச்சுக்காதே. லலிதாவும் அவள் மனநிலையை உணர்ந்து ஆமோதித்து விட்டாள். 2 வருடங்கள் என சென்றவர்கள் அங்கே நிரந்தரமாய் வேலை கிடைத்து இருக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. கணேஷ், குமரேஷ் இருவரையும் அங்கேயே படிக்க வைப்பது என தீர்மானித்தார்கள். அதனால் புறப்பட்டும் வந்தார்கள். ராதா வீட்டையும் தோட்டத்தையும் பராமரித்த அழகை பார்த்து வியந்து பாராட்டினார்கள். ராதாவையும் கூடவே கூட்டிப் போய் அங்கேயே வேலை வாங்கி கொடுத்து அங்கேயே தங்க வைப்பதாக எண்ணத்தோடு வந்தவர்கள் அவளிடமும் கூறினார்கள். வேண்டாம் லல்லி, நான் முதல்ல சொன்னது போல அதே பதில்தான் சொல்ல போறேன். கூடவே இன்னும் ஒரு கோரிக்கையும் லல்லி. அட, நீ கூடவா என்னை எதுவோ கேட்க போற? ஆச்சரியமா இருக்கே. கேளு கேளு. லல்லி, எனக்கு ஒரு வேலையும் இருக்க இடமும் ஏற்பாடு பண்ணிட்டு போ லல்லி. நான் அதிகமா யாரு கூடவும் பழகல. அதனால யாரையும் தெரியாது. ப்ளீஸ், இந்த உதவி. இருக்க இடமும் வேலையுமா? அற்றா சக்கை நானாம். நல்லா இருக்கே நீ கேட்கறது. பதறி போய்விட்டாள் ராதா. லலிதா ஏன் இப்படி பேசுகிறாள்? கண்கள் உடனே கலங்கி சிவப்பேறியது. அவளை அப்படியே தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டு கலகலவென்று சிரித்தாள் லலிதா. ராதா, எங்களோட தான் வரமாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்ட. அதனால நாங்க 2 பேருமா வேற யோசனை செஞ்சு வச்சிட்டோம். நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நீ கேட்டது கிடைக்கும்படி ஏற்பாடு செஞ்சிட்டோம். அதனால உனக்கு வேலை கிடைச்சாச்சு, வீடும் பார்த்தாச்சு. வாய் பிளந்து சந்தோஷத்துடன் லலிதாவையே பார்த்தாள் ராதா. ஊருக்கு எடுத்து போக பொடி வகைகள், வடாம், வத்தல் என்று மாங்கென்று செய்து கொடுத்தாள். கணேஷ், குமரேஷை தன்னுடன் வைத்து கொண்டு அவர்களுக்கு கதை சொல்வதும் பட்சணம் செய்து தருவதுமாக அவர்கள் பாசத்தில் திளைத்து அந்த பாசத்தை, அந்த நினைவுகளை தன் நெஞ்சில் ஒட்டகம் தண்ணீரை சேர்த்து வைப்பது போல சேர்த்து வைத்து கொண்டாள். இத்தனை நடவடிக்கைகளுக்கிடையிலும் இன்னும் எங்கே வேலை என்று சொல்லவில்லையே என்று இதயத்துக்குள் ஒரு குடைச்சல். அன்றைக்கு எல்லோருமாய் பாண்டியில் உள்ள மாஸ் ஹோட்டலுக்கு டின்னருக்கு சென்றார்கள். சாப்பிடும்போது லலிதா தான் ஆரம்பித்தாள். ராதா, உன்னோட வேலை எங்கேன்னு கேட்கல, வீடும் எங்கேன்னு கேட்கல. நீ கேட்க மாட்ட, அத்தனை நம்பிக்கை என் மேல உனக்கு. கணேஷ், குமரேஷ் கூட உன்னோட பேசி உன்னை வர சொல்லி கூப்பிட்டு அழுத்துட்டாங்க. சரி, விட்டுடுவோம் அந்த பேச்ச. இப்ப இவர் சொல்லுவார், கேட்டுக்க. என்ன மிரள்ற? சாப்பிடுறது ஏன் ராதா நிறுத்திட்ட? சாப்பிட்டுட்டே பேசுவோமே. சாரங்கன் தன் தொண்டையை கனைத்து கொண்டான். ராதா, இனிமேயும் உன்னை கவலைப்பட விட மாட்டேன். உன்னோட வேலை நாங்க அனுப்புற ரூபாயை இந்த ஊர் பேங்க்ல டிபாசிட் பண்றது. 2 செக்கா அனுப்புவோம். ஒன்னு உன் பேருக்கு, இன்னொன்னு எங்க அக்கௌண்ட் நம்பருக்கு. ராதா, எங்க வீட்டோட கேர்டேக்கர் நீதான். அதனால எங்க வீட்டை சுத்தமா வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தரமோ இல்ல பிள்ளைங்களை மட்டுமோ இந்தியாவுக்கு வர தீர்மானம் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த வீட்டில தான் தங்குவோம். எங்களுக்கு தேவையானது எல்லாம் நீதான் கவனிச்சுக்கணும். சரியா? புரிஞ்சுதா? சொல்லிவிட்டு அவன் நமுட்டு சிரிப்பு சிரிக்க கணேஷும் குமரேஷும் எழுந்து வந்து அந்த சாப்பாட்டு வாயுடனேயே அவள் கன்னத்தில் முத்தமிட்டு அவள் தட்டில் இருந்த ஸ்வீட்டை எடுத்து அவள் வாயில் திணித்துவிட்டு பெரியதாய் சிரித்தார்கள். கூடவே ராதாவும் சந்தோஷத்தில் கண்களில் நீர் வரும்படி சிரித்ததில் புறையேற லலிதா அவள் தலையை தட்ட ஒரே சிரிப்பும் கும்மாளமும் தான். லலிதா குடும்பமும் விமானத்தில் பறந்து போயிற்று. நாட்களும் பறந்தன. புது அம்மா பெயர் ரூபாவாம்.
ரூபா, ரூபாய் மாதிரி இருக்கு பேரு. சிரிப்பு வந்தது ரமேஷுக்கு. அம்மாவின் போட்டோவுடன் பேசினான். அம்மா, ரூபாய்னு பேர் வச்சுட்ருக்காம்மா புது அம்மா. நாட் பேட், பரவாயில்ல. ஐசு பாப்பாவை நன்னாத்தான் பாத்துக்கிறாங்க. ஏன்னா ஐசு அவங்களோட ஒட்டிக்கிச்சு அம்மா. உன்ன மாதிரியே பெரிய கண்ணில்ல, சின்னதா இருக்கு. மூக்கு பெருசு, வாயி உதடுங்க ரெண்டும் தடியா இருக்குமா. அம்மா, எனக்கு நீதாம்மா அழகு. எனக்கு உன்னத்தாம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள கொஞ்சோண்டு பிடிக்குதும்மா அம்மா. அம்மாவோட போட்டோவில் பேசி பேசியே ரமேஷ் பெரியவனானான். புது அம்மாவோடு ஒட்டிக்கொண்டு அவளையே அம்மா என்று கூப்பிட்டு அந்த புது அம்மாவையே தன் சொந்த அம்மாவாக நினைத்தே ஐஸ்வர்யாவும் பெரியவளானாள். பாகீரதியும் வயதின் காரணமாய் ஒடுங்கி போனாள். அவள் பேசுவதையும் கோபிப்பதையும் யாரும் சட்டை செய்வதில்லை. நாராயணன் தான் உண்டு, தன் வேலை உண்டு என்றும் போலிருந்தார். ஜகன் ரூபாவுக்கென்று குழந்தைகள் ஒன்றும் பிறக்கவில்லை. ரூபாவும் ஓரளவுக்கு நல்ல பெண்தான். அதனால் பிரச்சனை ஏதும் ஏற்படவில்லை. ரமேஷ் நன்கு படித்தான். ஒவ்வொரு பரீட்சையின் முன்பும் அம்மாவை கும்பிட்டுவிட்டு முத்தம் கொடுத்துவிட்டு போவான். நல்ல மதிப்பெண்களை எடுத்து பாஸ் ஆகியதில் அவன் ஆசைப்பட்ட டாக்டருக்கே சேர்ந்தான். அம்மா என்ன வியாதி வந்து விரட்டியடிக்கப்பட்டாள் தெரியலையே. எப்படியாவது அதை தெரிந்து கொண்டு அந்த வியாதிக்கு பரிகாரமாய் மருந்து கண்டுபிடிக்க வேண்டும். இனிமே ஒருத்தருக்குமே அந்த வியாதி வரக்கூடாது. மனதில் உறுதியுடன் இந்த எண்ணத்தை ஏற்றிக்கொண்டு உத்வேகத்துடன் படித்தான். பரீட்சைக்கு முதல் நள்ளிரவு அம்மாவுடைய போட்டோவை எடுத்து வைத்து கொண்டான். அம்மா, அப்படி என்ன வியாதிமா உனக்கு வந்தது? அம்மா, நீ அந்த உடம்போட எப்படி கஷ்டப்படுறியோ, எங்க இருக்கையோ. அம்மா, என்ன நினைச்சு பாக்குறியா? ரொம்ப வலிக்கிறதாம்மா. அம்மா, நான் தான் இப்ப 6 அடி வளர்ந்த ஆம்பளைம்மா. அம்மா, 20 வருஷம் ஆச்சும்மா உன்னை பாப்பனா. அம்மா, எனக்காக நீ உயிரோடு எங்கேயாவது இருக்கணுமா. அம்மா, வியாதியில ஒடுங்கி போகாதம்மா, எனக்காக இருமா மா. கண்களை துடைத்து கொண்டான். அம்மா, உன் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும்மா. அம்மாவின் படத்துக்கு முத்தமிட்டு மறுபடியும் அதை பத்திரமாக எடுத்து வைத்தான். படித்தவைகள் எல்லாவற்றையும் ஒரு முறை பார்த்து நிச்சலனமாய் தூக்கத்தை தழுவினான். ராதா ரமேஷை தன் மடியில் படுக்க வைத்து கொண்டு அவன் தலையை வருடினாள், தாலாட்டு பாடினாள். என்ன முகூர்த்தம் செய்தாளோ அன்னை யசோதை. மன்னனா மகிழ்ந்தவைய ராஜா, மன்னரை மகிழ்ந்தணைய. பாட்டின் ராகம், பாவம், அம்மாவின் மடியில் கதகதப்பு எல்லாமே அவன் கனவில் கற்பனையோடு நல்ல இதத்தை தந்தது. கனவின் நினைவிலேயே நிம்மதியாய் தூங்கினான். ராதா ஆசிரமம் போய் சமாதி தரிசனம் செய்துவிட்டு சிறிது நேரம் தியானம் செய்தாள். முன் உச்சி நரைத்து தியானம் செய்து செய்து தோற்றத்தில் ஒரு சாந்தத்தை தேக்கி ஒரு யோகினியைப் போல அமர்ந்திருந்தாள் ராதா. இந்த 20 வருடங்களில் 15 முறை லலிதா குடும்பத்தினர் இந்தியாவுக்கு வந்தார்கள். கணேஷ் குமரேஷின் வளர்ச்சி அவளை அதிசயிக்க வைத்தது. கூடவே தன் குழந்தைகளின் வளர்ச்சியை பற்றியும் நினைத்து பார்த்தது. ராதாவின் மனம் தூங்க முடியவில்லை. ரமேஷ் 26 வயசு முடிஞ்சு 27 ஆரம்பமாயிருக்கும். என்ன படிச்சிருப்பான்? என்ஜினியரா, டாக்டரா, ஆடிட்டரா, MBA? என்னவாயிருப்பான்? மீசை வச்சிருப்பானா, இல்ல முழுன்னு முகத்தை வச்சுருப்பானா? படிப்பு நல்லா படிப்பானா, இல்ல என் பிள்ளை சோடை போவானா? கண்ணா, அம்மாவை நினைச்சுக்குவியா? 20 வருஷமாச்சே, மறந்திருப்பியா ரமேஷ்? எப்பவாவது அம்மாவை நினைச்சிருப்பியாடா? சொல்லடா. கேவியது மனம். ரமேஷ், ஐஸ்வர்யா எப்படி இருக்கா? அவளுக்கு கல்யாணம் முடிச்சுடுத்தா, இல்ல படிக்கிறாளா? ஐசு பாப்பா, ஐசுமா, கண்டிப்பா உனக்கு இந்த அம்மாவை ஞாபகம் இருக்காதம்மா. நிச்சயமா இருக்காது. பச்சை குழந்தையை விட்டுட்டு வந்தனே ஐஸ்வர்யா. ரமேஷ். அப்போது நினைவில் நின்றவர்களை, அவ்வப்போது அவள் கனவில் வந்து ஆட்டம் போட்டவர்களை, அவ்வப்போது அவளை அழ வைத்தவர்களை சுத்தமாய் மறக்க முயன்றாலும் சில வேளைகளில் முடியாமல் தவித்துத்தான் போனாள்.
ராதா, அந்த சமயத்திலெல்லாம் அன்னையின் சமாதிதான் அவளுடைய சரணாலயம். இதோடு இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.